ஹாய் கைஸ், வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டியில் நான் வாங்கின என்னோட முதல் டைமண்ட் இயரிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த டைமண்ட் இயரிங்கை நான் ஜிஆர்டி ஷாப்புக்கு டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணலை, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த டைமண்ட் இயரிங் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, அப்புறம் என்னென்ன டிஸ்கவுண்ட் கிடச்சது, என்ன ஆஃபர்ஸ்லாம் எனக்கு கிடச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால ஜிஆர்டியிலேருந்து டைமண்ட் இயரிங்கை கொரியர் மூலமாக இப்படி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ கொரியர் சர்வீஸுங்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் எதுவும் மிஸ் ஆகிருமோங்கிற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதுக்குன்னே செப்பரேட் கொரியர் சர்வீஸ் வச்சுருக்காங்க, அதாவது வேல்யூபிள் திங்ஸை சென்ட் பண்ணுறதுக்குனே. இந்த கவரில் தான் நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட லோகோ போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம அட்ரஸ், அப்புறம் என்ன திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக்கோட டாப் சைட்லேயே பார்த்திங்கன்னா டூ நாட் அக்செப்ட் இஃப் த பேக் இஸ் ஓப்பன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கொரியர் ரிசீவ் பண்ணும்போதே எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டுறது நல்லது. ஸோ உள்ள ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லா பபுள் ரேப் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கவர் வச்சு தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கூப்பன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் இயரிங்கோட பில்லு, தென் அந்த இயரிங்கில் உள்ள டைமண்ட்ஸ்க்கான ப்யூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரில் நம்ம டைமண்ட் ப்ராடக்டை ரீசேல் பண்ண போகிறோன்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் அதை ஒரு நல்ல விலைக்கு நம்மளால் சேல் பண்ண முடியாது. ஸோ இதை ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம என்ன வாங்கினோமோ அந்த ப்ராடக்ட்டு டைமண்ட் இயரிங் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் இயரிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி டைமண்டை நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் செஞ்ச சில தப்புகளை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஷாப்புக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டைமண்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஸோ டைமண்டோட குவாலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். டைமண்டோட குவாலிட்டியை எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 C's வச்சு தான் சொல்கிறாங்க. அதாவது கலர், கிளாரிட்டி, கட் அண்ட் கேரட்டுன்னு சொல்லுவாங்க. கலர் பார்த்திங்கன்னா டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, D2 இசட் வரை இருக்குது. ஸோ கலர்லெஸ் டைமண்டை தான் நல்ல டைமண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா DEF. அடுத்தது GHIJ அப்படின்னு போக போக பார்த்திங்கன்னா டைமண்டோட கலர் ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். அதே இது XYZன்னு லாஸ்ட்டு போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைமண்ட் வாங்கும்போது இந்த DEF கிரேடில் இருக்க மாதிரியே வாங்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் எவ்வளோ கலர்லெஸ்ஸாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷனுமே நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் கலர்லெஸ் டைமண்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்தியாவில். ஃபஸ்ட்டு சியான கலரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சி கிளாரிட்டியை பார்க்கலாம். கிளாரிட்டினா என்ன? ஜென்ரலாக டைமண்ட்ங்கிறது என்னதுன்னா ஒரு கார்பன் எர்த்துக்கு அடியில் பல 100 வருஷங்களாக சில ப்ரெஷருக்கு எக்ஸ்போஸ் ஆகி உண்டாகிறது தான் டைமண்டு. அப்படி அந்த ப்ராசஸில் இருக்கும்போது அதுலேயே இன்டர்னலாக சில இன்க்ளூஷன்ஸ், அப்புறம் நம்ம எர்த்துலேருந்து சில இன்க்ளூஷன்ஸ், அதாவது பிளிமிசஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆகுறதுனால தான் இந்த ஸ்மால் இம்ப்யூரிட்டிஸ் மாதிரி டைமண்ட் மேலே இருக்குது. இதெல்லாம் தோஷம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இதே மாதிரி தோஷம் இல்லாத கல் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த VVS கிரேடும் VS கிரேடும் தான். SIIங்கிறதுலாம் நம்ம இதில் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இந்தியாவில். ஸோ IFனால் என்னதுன்னா இன்டர்னலி ஃப்ளாலெஸ், அதாவது எந்த இன்க்ளூஷன்ஸும் இல்லாமல் இருக்குது. இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. தென் பார்த்திங்கன்னா VVSனால் வெரி வெரி ஸ்லைட்லி இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க. VSனா வெரி ஸ்லைட்லி இன்க்ளூடட், SIனா ஸ்லைட்லி இன்க்ளூடட், ஐனா இன்க்ளூடட். இந்த VVSயில் பார்த்திங்கன்னா VVS1 VVS2ன்னு இருக்குது. அதே மாதிரி VSயில் VS1 VS2, SIயில் SI1 SI2 இருக்குது. ஐயில் I1 to I3 வரை இருக்குது. ஸோ நீங்கள் டைமண்ட் வாங்கும்போது கிளாரிட்டி VVS இல்லை VS இருக்கிற மாதிரி வாங்குங்க. இந்தியாலேயும் SI ஐலாம் கிடைக்கும். அதே மாதிரி கலர்ஸும் Gலேருந்து Z வரை கிடைக்கி. பட் நீங்கள் வாங்கும்போது பார்த்து இதே மாதிரி DEF கலர் இருக்க மாதிரியும்
கிளாரிட்டி விவிஎஸ் இல்லை விஎஸ்ல இருக்க மாதிரியும் பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் எந்த ஷாப்லேயும் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான். அவங்களுக்கு வந்து விற்றா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சி வந்து கட்டு. அதாவது கட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் வந்து டைமண்டை வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட்டின் ஷேப்பு, அப்புறம் வந்து இந்த ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பு, அப்புறம் இந்த பியர் ஷேப் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்குது டைமண்ட் அவைலபிள் இருக்குது. நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லோரும் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான். அப்புறம் வந்து பட்டை தீட்ட தீட்ட தான் வைரம் ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கட்டில் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக கல்லை வந்து இப்படி பட்டை தீட்டுற மாதிரி இது பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டு வந்து எப்படி இருக்கோ, எத்தனை கட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே இருக்கும். டைமண்டோட டெப்த்தை பொறுத்தும் இந்த கட்ஸை பொறுத்தும் தான் மேக்ஸிமம் டைமண்ட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெயின்போ கலர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பொறுத்து தான் வந்து டைமண்ட் வந்து நல்ல ஷைன் ஆகுது, நல்ல பிரைட்டாக இருக்குது, டால் அடிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டுங்கிறது என்னதுன்னா டைமண்டோட வெயிட்டை தான் வந்து கேரட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டைமண்டோட சைஸ் பெருசாக பெருசாக அதோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பெரிய டைமண்ட்ஸை வந்து சாலிட்டர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1 கேரட் டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் 2.5 கேரட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 50,000 ஆகுதுன்னா, இதே இது 1 கேரட் உள்ள டைமண்ட்டை ஒரே டைமண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து 1,00,000 ருபீஸ் ஆகும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ்லாம் சொல்கிறேன். ஸோ வந்து டைமண்டோட சைஸ் வந்து பெருசாக பெருசாக அதோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கேரட்னா 200 மில்லிகிராம்ஸ்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்றைக்கு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த 4 Cஸை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்ம டைமண்டோட குவாலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ டைமண்ட் இயரிங்கை பார்க்கலாம். இதுதான் வந்து நான் வாங்கியிருந்த டைமண்ட் இயரிங். இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்கில் வந்து எவ்வளோ வெயிட்டில் வந்து கோல்டு இருக்குது, அது 18 கேரட்டா 22 கேரட்டா, அப்புறம் வந்து இதில் எத்தனை டைமண்ட்ஸ் இருக்குது, டைமண்டோட கட் எது, கலர் எது, கிளாரிட்டி எது, கேரட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் ரீசேல் பண்ணுறதுக்கு. சில ராசி தான் டைமண்ட் போடணும், சில ராசி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எந்த ராசிலாம் பார்த்து வாங்கலை. எனக்கு அதில் அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் வந்து டைமண்டு கம்மல் போடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிறைய ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து வைரக்கம்மல் போட்டிருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அது ஷைன் ஆகும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் நம்மளாலேயும் இதே மாதிரி வைரக்கம்மல் போட முடியாதா? எப்படியாவது நம்மளும் வாங்கணும், போடணுங்கிற மோட்டிவில் தான் இந்த வைரக்கம்மல் வந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் சிட்டு மூலமாக வாங்கின வைரக்கம்மல் கிடையாது. இது வந்து நான் பேங்க்கில் வந்து என் பசங்களுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆர்டி போட்டிருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஃபீஸை பே பண்ணதுனால அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் அந்த வைரக்கம்மல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நான் வாங்கின அந்த டைமண்ட் இயரிங்கை பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கின இயரிங்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் இயரிங் தான். இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்டோனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது அந்த கோல்டோட கிளாம்பும் அந்த டைமண்டும் சேர்ந்து ஒரு மாதிரியான ஸ்டார் ஷேப் மாதிரி தெரியுது. தென் பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் அந்த ஹேங்கிங் இருக்க மாதிரி இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரமிடு ஷேப் மாதிரி தெரியுது. அதாவது ஸ்டோன்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. தென் வந்து ஜிஆர்டி ஆப்பில் வந்து இந்த இயரிங்கை வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தான் வந்து எனக்கு காட்டுச்சு. ட்ரெடிஷ்னல் இயரிங்குங்கிறதுனால அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் காட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டில் பண்ணணுமா, இல்லை ரோஸ் கோல்டில் பண்ணணுமா, இல்லை ஒயிட் கோல்டில் பண்ணணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டுச்சு. அதில் வந்து 22 கேரட் ஆப்ஷன் வந்து காட்டலாம். மேபி இந்த இயரிங்கை வந்து 22 கேரட்டில் பண்ண முடியாமல் இருக்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடலான அந்த 5 கல் 7 கல்லுங்கிறத தான் எல்லோரும் 22 கேரட்டில் க்ளோஸ்டு செட்டிங்கில் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இதை வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 18 கேரட் கோல்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் எப்போ ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2023ல் டிசம்பர் மிடில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு எப்போ ரிசீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17th Jan 2024 தான் ரிசீவ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 1 month எடுத்துக்கிட்டாங்க.
டைமண்டை வந்து ஜென்ரலாக வந்து 22 கேரட்டில் மேக் பண்ணுறத விட 18 கேரட்டில் வந்து பண்ணுறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த இயரிங் வந்து 18 கேரட்டுங்கிறதுனால இது வந்து ஓப்பன் செட்டிங் தான். இதே வந்து 22 கேரட்னால் வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் வச்சுருப்பாங்க. இந்த கம்மலை வந்து சென்ட் பண்ணும்போது டைரெக்டாக பாக்ஸில் இப்படி வச்சு சென்ட் பண்ணாமல் அந்த குட்டி கவரில் வச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு தான் சென்ட் பண்ணாங்க. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இந்த கம்மல் ரொம்ப ஷைனிங்காக அழகாகவே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸோடு இந்த கம்மலோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான். இருந்தாலும் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளாட்டாக ஸ்கொயர் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இது ஒரு மாதிரி பிரமிடு ஷேப்பில் இருந்ததுனால ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் ரொம்ப க்யூட்டாக லட்சணமாகவும் இருந்தது இந்த கம்மல் பார்க்குறதுக்கு. தென் இந்த கம்மல் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுங்கிறத பார்க்கலாம். இந்த கம்மல் நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜான் 2024, அதாவது நியூ இயர் பர்ச்சேஸ்ன்னு வச்சுக்கலாம். கோல்டு வந்து 18 கேரட்டில் இருந்தால் ஓப்பன் செட்டிங்லேயும் 22 கேரட்டில் இருந்தால் க்ளோஸ்டு செட்டிங்லேயும் கொடுப்பாங்க. இயரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் 682 மில்லிகிராம்ஸு. அதில் டைமண்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 0.050 போட்டு அதை மைனஸ் பண்ணி பார்த்தா கோல்டோட வெயிட் கிடச்சிரும். ஸோ கோல்டோட வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 2.632 கிராம்ஸு. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து 18 கேரட் கோல்டு வந்து 4782 ருப்பீஸு. ஸோ இந்த கோல்டு வெயிட்டையும் இந்த கோல்டு ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணால் கோல்டுக்கு வந்து நமக்கு 12,586 ருப்பீஸ் வருது. ஜென்ரலாக வந்து ஜிஆர்டியில் வந்து கோல்டுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் போட மாட்டாங்க. பட் டைமண்டுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் உண்டு. மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 3700 ருப்பீஸு. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.553 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை கோல்டு ரேட்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2644 ருப்பீஸு. டோட்டலாக 18,931 ருப்பீஸு. தென் பார்த்தீங்கன்னா டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா 36 நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்து இருந்தது. கலர் வந்து EF, கிளாரிட்டி வந்து IF VVS, அதாவது இன்டர்னலி ஃப்ளாலஸ், வெரி வெரி ஸ்லைட்லி இன்க்ளூடட். ஷேப் பார்த்திங்கன்னா ரவுண்டு. அன்னைக்கு வந்து 1 கேரட் டைமண்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 93,500 ரூபா. அந்த இயரிங்கில் இருந்த டைமண்டோட கேரட் பார்த்திங்கன்னா 0.252 கேரட்டு. ஸோ அதை அந்த டைமண்ட் கேரட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணால் ஒரு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டைமண்ட்குள்ள அமௌண்ட்டு 23,562 ருப்பீஸு. ஸோ அந்த கோல்டோட அமௌண்ட்டு, டைமண்டோட அமௌண்ட்டு, வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா 42,493 ருப்பீஸ். இதில் வந்து நியூ இயர் டிஸ்கவுண்ட்டாக வந்து ஒரு 4,712 ருப்பீஸ் வந்து மைனஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 37,781 ருப்பீஸு. இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டிக்குள்ளே அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,134 ருப்பீஸு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 38,914 ருப்பீஸு. தென் ஒரு கூப்பன் கோட் இருந்தது, அதை அப்ளை பண்ணதுனால அகெயின் ஒரு 1,127 ருப்பீஸ் வந்து எனக்கு மைனஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக இந்த இயரிங்காக நான் கட்டின அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 37,787 ருப்பீஸ். ஸோ டைமண்ட்னால் ரொம்ப காஸ்ட்லி, நம்மளாலலாம் வாங்க முடியாதுன்னு இனிமேல் திங்க் பண்ணாதீங்க. கோல்டு இயரிங் வாங்குற மாதிரியே நம்மளால் டைமண்ட் இயரிங்கும் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். See you soon. Thank you.